ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா இப்படி அடிக்கிறீங்க, உண்மையாக இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணி நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அவங்களோட தோல்விக்கு இதுதான் காரணம். சீரீஸ் வென்ற இந்திய அணிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3-1 சொல்லிட்டு சீரீஸை வெற்றி பெற்றிருக்காங்க. அது இல்லாமல் நேற்று 30 ரன் வித்தியாசத்தில் 5 T20 போட்டி வெற்றி குறித்து முன்னாள் ஆஸ்திரேலிய அணியோட அதிரடி வீரர்னு சொல்லலாம், கேப்டன் சொல்லாங்க ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்தியா வெற்றி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அது இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா தோல்விக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா 231 ரன் அடித்தாங்க இந்திய அணி. 30 ரன் வித்தியாசத்தில் செம்மையாக வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றி குறித்து என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்தியா ஒரு ஆபத்தான அணிங்க, உலகில் தலை சிறந்த அணி. இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் T20 2024 நடந்த வேர்ல்டு கப் அப்புறம் ஒரு சீரீஸ் கூட தோக்கல இந்திய அணி. உண்மையாக ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்திய அணி ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணி நினச்சா எனக்கு பாவமாக தாங்க இருக்குது. அவங்க நிறைய டீம் சேஞ்சஸ் பண்ணுறாங்க, ஆனால் ஒன்றுமே முடியல. 3-1 சொல்லிட்டு இந்த சீரீஸை வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இந்த சீரீஸை இந்திய அணி தான் வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு. ஹர்திக் பாண்டியோட பேட்டிங் ரொம்ப டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குங்க. அவரோட அதிரடி ஆட்டத்துக்கு தான் இந்த வெற்றி காரணம் நான் நினைக்கிறேன். அவரோட ஆல்ரவுண்டு பர்ஃபார்மன்ஸ் இந்திய அணிக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. கண்டிப்பாக இதே போல் போச்சுன்னா T20 வேர்ல்டு கப் இந்திய அணி தாங்க மீண்டும் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா தலைவன் ஓப்பனாகவே பேசியிருக்காப்புல. சூப்பருங்க. நேற்று ஹர்திக் பண்ணி என்ன அடிங்க வச்சாங்க. 16 பந்துக்கு 50 போட்டாருங்க. மொத்தம் 63 ரன் அடிச்சிருக்காரு. 5 4 5 6 மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான் வாங்கினார். இன்னும் அடிங்க எப்போ ஹர்திக் பாண்டியா ஒரு சூறாவளி மாரி வந்துட்டு போயிட்டாருன்னே சொல்லாங்க. அதே போல் போலிங் தரப்புலையும் செமையாக இருந்துச்சுங்க. வருண் சக்கரவர்த்தி நம்ம தமிழகத்தின் சிங்கன்னு சொல்லாங்க. 4 விக்கெட் இழுத்தார். அவர் டே பை டே அவரோட பேட்டிங்கும் செம அனல் பறக்கிற மாதிரி போடுறாருங்க. நல்ல எக்கனாமிக்கலாக போடுறாரு, நல்ல ரேட்டிங் வச்சுட்டுருக்காரு, ரெக்கார்டு பண்ணியிருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ரா நேற்று செமையாக போட்டு ஒரு 2 விக்கெட் எடுத்தார். அவரும் ஒரு 17 ரன் தான் கொடுத்தாரு. 4 ஓவர் போட்டு பும்ரா இஸ் பேக்குன்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி தரமான டீமாக இருக்காங்க. இன்னும் அந்த ஓப்பனிங் ஒரு ஸ்லாட்டும் இந்த சூரியகுமார் யாதவோட ஃபார்ம், கில்லோட ஃபார்ம்லாம் ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்தியாவோட ஸ்குவாடை வேறு அறிவிக்க போகிறாங்க. T20 வேர்ல்டு கப்கான ஸ்குவாடு யார் இடம் பிரிக்க போகிறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, நம்ம கில்லை தூக்கிட்டோம்பா, சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் போட்டணும், சூரியகுமார் யாதவ் தூக்கிட்டு ஸ்டே செய்கிற போடுன்றாங்க. என் கேப்டனே தோக்கோசனா எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. இல்லை, சூரியகுமார் யாதவோட கேப்டன்ஷிப் சூப்பராக இருக்குது, பட் அவரோட பேட்டிங் ரொம்ப போராக இருக்குது. ஓகே, பரவாயில்ல, விடுங்க. இன்றைக்கி பார்க்கலாங்க யாரெல்லாம் ஸ்குவாடில் வராங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா T20 சீரீஸ் வெற்றி குறித்து இன்றைக்கி வேறு ஸ்குவாட் அலௌன்ஸ் பண்ண போகிறாங்க. யாரெல்லாம் இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாடில் வரலாம், உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபும் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.